வாடா. ஆ கொம்ப எங்க இறங்கிட்டான்? எங்கடா இறங்கிட்டான்? கோயில்லையா? நீ தான் கும்பன. கொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட். ஓ ஹலோ நண்பா, நம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ தக்காளிக்கு கால் பண்ணி காசு கேட்போங்க. ஏன்னா வண்டி வேற ரெடி ஆகிட்டுருக்கு, நம்ம பைக்கு கேடிஎம் RC 200. ஏன்னா அதுக்கு 20,000 வேறு செலவுங்க, 2 டயர் வேறு மாற்றிருக்கேன். இப்போ அதுக்கு தான் காசு கேட்க போகிறோம் கால் பண்ணி. அவன் வேறு தரேன்னு சொல்லியிருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. என்னடா தக்காளி கால் பண்ணுவோமா? இங்கே பாரு, என்ன வர்றா, என்ன பண்ணிட்டு இருக்க? குளத்துல உழுவ போகிறான்டா. இங்கே வா, ஏற்கனவே அன்றைக்கி உளுந்து டை அடித்தாங்க மாப்பிள்ள. வா காசு கேட்போம், உட்காரு உட்காரு உட்காரு. ஹலோ, எங்க இருக்க? வீட்ல. சரி காசு கேட்டேன்னு என்னாச்சு? ஏண்டா நீ என்னடா 20,000 அசால்ட்டா கேக்குற? டேய் அப்ப என்னடி சொன்ன நேத்தி? 20,000 கேட்டேனடி. நீ கேக்குறது ஓகே தான், ஆனா அசால்ட்டா கேக்குற. என்கிட்ட நம்ம வண்டி வாங்குற காசு தான் இருக்கு, அந்த காசு வேணா தரவா? கவாஸ்கி பைக் ஏன் உன் காசு இல்ல? என்கிட்ட எங்க காசு இருக்கு? வேலைக்கு போக கூடாதுன்னு அப்புறம் எங்க இருக்கு? நான் இத சேர்த்து வச்ச காசு தான் இருக்கு. சரி அதுல இருந்து ஒரு 20 ரூபாய் எடு. இவ்வளவு ஈஸியா சொல்ற? அதுல இருந்து ஏய் பைக் வேணும், ட்ரிப் போணும்லடி. ட்ரிப் போறது ஓகே, நீ குடிக்காதா? குடிக்கிறா, அது பண்ற, இங்க ஊர் சுத்துற, பையங்க கேக்குறாங்கன்னு காசு எடுத்து குடுக்குற. நீ பண்றதுனா சரியில்லை. ஏய் நான் எங்கடி குடிக்கிறேன்? நான் தான் நல்ல பையனா ஆயிட்டேனடி. ஏன்டா புறம்போக்கு பையல, நீ குடிக்காமையா இருக்க? ஏன்டா நல்ல அசிங்கமா திட்டிடுவேன் பாத்துக்கோ. இங்க தர முடியுமா முடியாதா 20,000 ரூபாய்? ஓ திமிரா கேக்குறியா? தர முடியாதுன்னா என்ன பண்ணுவ? மாப்பிள்ள ஏதாவது பேசுறா? பத்தியில அப்புறம் ஆள் அடியாள் வச்சிருக்கோம், காசு கொடு. தைரியம் ஆயிட்டா? சரி வை, அப்போ காசுனா தர முடியாது. ஏய் சும்மாடி குர்ரி, நான் போயிட்டு நான் வேற சரணு வேற வரண்டி, வண்டியை போய் எடுத்துட்டு வரண்டி. அப்புறம் நம்ம ட்ரிப்பு வேற போகணும்டி. இங்க பாரு, காசு அனுப்பி விடுறேன், ஆனா ஒழுங்கா சீர் பண்ண. பில்லு கொண்டு எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துரும், சரியா? அதெல்லாம் அனுப்ப முடியாது. ஓ அப்ப காசு தர முடியாது. சரி அனுப்புறேன். எனக்கு பயமா இருக்கு, நீ அவங்களோட காடி பையங்களோட சுத்துறது தானே தெரியுற. இல்லடி அனுப்புறேன்டி, அனுப்பிடுறி. எனக்கு பில் இப்ப போனோனே எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டணும். வீடியோ கால்? அதான் சரி பண்றேன். ஏன் யோசிக்கிறீங்க? சரி பண்றேன், காசு அனுப்பிவிடு 20,000. பைக்க சீர் பண்றதும் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுறது இந்த மாதிரி வேலை வச்சுக்கிறேன். பயமா இருக்கு பாத்துக்கோ. நீங்க பைக்கை ஒழுங்கா வச்சுக்கிறேன், சரியா? ஒழுங்கா போட்டு விடு. நானும் 4 தடவை இப்படியே ஆயி நான் ஃபர்ஸ்ட் நான் பைக்கு சீர் பண்ணணும், அப்புறம் அபியை ஏத்திட்டு போகணும், நிறைய வேலை இருக்கு. காசை போட்டு விடு. என்னை மண்டைய காய விடாதடா. ஏன்டா புடிச்சிட்டு நாயை எச்சு நாயை போய் அப்ப அவளே கூட்டிட்டு போக வேண்டியதுடா. என்ன இதுக்குடா என்னைய கூப்பிடுறப்ப என்கிட்ட காசு கேக்குற? சரி அபி இல்ல, நிவேதா. சரி மயிறு, நிவேதா தான் இப்ப ஆளு. இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன்னு செருப்பாலே அடிப்பேன். சரி 20,000 போட்டு விடுறி. முகரே பாரு வச்சுட்டா. எனக்கு பில்லு வரணும், அத பாத்துக்கோ சொல்லிட்டேன். இரு நீ வெறும் டீச்சரா லாடு லப்புக்கு டீச்சரா? ஹலோ என்ன? நான் சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன், அம்மா பாத்துக்கோ. சரி காசு போட்டு விடு. மாப்பிள்ளை ஏதோ பேசணுமா? நீ வைய ஃபர்ஸ்ட். சரி அவன் என்னமோ பேசணுமா அவன்கிட்ட? இரு வாழைப்பழம் வழுக்க உன் தலையில புழுக்க. சரியா? பேசுண்டா. வாழைப்பழம் வழுக்க உன் தலையில புழுக்க. ஆமா இத சொல்றேன். கட் பண்றடா. வாழைப்பழம் வழுக்க தலையில புழுக்க. கட் பண்றா. கட் பண்றடா மாப்பிள்ள. கொம்ப இறங்க போறான்னு சொல்லு. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட். கொம்ப இறங்கிட்டான் ஃப்ரெண்ட். எடுக்க மாட்டாடா. தக்காளி எடுக்க மாட்டேன், என்ன பண்றது? நீ திட்ட போறேன்னா அதுக்கு தெரிஞ்சு போயிட்டு போல இருக்கு. நான் எடுக்க மாட்டாப்போ. ஓகேங்க, நாங்கள் இதோட போயிட்டு மாப்பிள்ளைக்கு நல்ல டைலாக் சொல்லி கொடுத்தேன். அவன் அதுக்குள்ளே எடுக்க மாட்டா. நம்ம போவோமா மாப்பிள்ள? கொம்ப எங்கே ஏற போகிறோம் இப்போ? ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.